வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான பைனாப்பிள் ஜாம் ரெசிபி தான். இது பிரெட்டு கூட வச்சு சாப்பிடவும் பிரியாணி கூட வச்சு சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பைனாப்பிள் ஜாம் செய்கிறதுக்கு இதே போல் ஒரு பெரிய பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இதோட தோலையெல்லாம் நீக்கி இது போல் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வைக்கணும். இனி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸாக அரைச்செடுக்கலாம். இதே போல் கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து இந்த பைனாப்பிள் துண்டுகளை எல்லாம் இதில் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்செடுக்கலாம். அரைச்செடுத்த பைனாப்பிளை இதே போல் ஒரு ஃப்ரை பேனில் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு ஜாம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு வேக விடலாம். இது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை கையெடுக்காமல் கிளறிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே விட்டுட்டோம்னா இந்த பைனாப்பிளில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் பபிள்ஸ் வர இதே போல் ஆரம்பித்ததும் ஸ்பூனால் இதே போல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த பைனாப்பிளில் இருக்கக்கூடிய தண்ணி ஓரளவுக்கு வற்றினதுக்கு அப்புறமா இது கூட சீனி சேர்த்தா போதும். ஃபஸ்ட் இதே போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். இந்த பைனாப்பிளில் இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் வற்றி இதே போல் லைட்டாக திக்காக தொடங்கினதும் இது கூட 1.5 கப் அளவுக்கு சீனி சேர்க்கணும். நல்ல இனிப்பான பைனாப்பிள்னால் 1 கப் சீனி சேர்த்தாலே போதும். இந்த சீனியும் சேர்த்ததுக்கப்புறமா சீனி மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கு இதே போல் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இனி இது கொஞ்சம் வத்த தொடங்கி இதே போல் கொஞ்சம் கெட்டியாகி நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பித்ததும் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடலாம். இதே போல் விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஹல்வா மாதிரி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை இதை கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே போல் கொஞ்சம் ஓரளவுக்கு திக்கானதும் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்து கலந்து விடலாம். இப்போ இந்த ஜாம் இந்த அளவுக்கு திக்கானதும் இது கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இதே போல் 4-5 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். நிறைய லெமன் ஜூஸ் சேர்த்தோன்னா இந்த ஜாம் சாப்பிடும்போது புளிப்பாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்குறோன்னா நம்ம இந்த ஜாமில் சேர்த்த சீனி நல்ல திக்காகி இறுகி போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான். இப்போது இந்த அளவுக்கு திக்கானதும் இதே போல் ஒரு பிளேட்டில் எடுத்து இந்த ஜாம் ரெடி ஆயிடுச்சானு இதே போல் செக் பண்ணி பார்த்தா போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதே போல் கையால் ஒரு கோடு போட்டு பார்க்கும்போது இந்த ஜாம் வடிஞ்சு போகாமல் இதே போல் திக்காக இருக்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கூட
விருப்பப்பட்டால் நட்ஸு சேர்க்கலாம். நட்ஸு சேர்க்கும்போது இந்த ஜாம் சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸு சேர்க்காம கூட இந்த ஜாம் ரெடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கணுன்னா இது போல் கொஞ்சம் நட்ஸ் சேர்த்தா நல்லா இருக்கும். அவ்வளோதான். இனி இதை அப்படியே ஆற வச்சு ஒரு ஈரமில்லாத கிளாஸ் ஜார் எடுத்து இந்த ஜாமை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான். ஒரே ஒரு பைனாப்பிள் வச்சு நல்ல சூப்பர் டேஸ்டியான ஒரு பைனாப்பிள் ஜாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம பிரியாணி செய்யும்போது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க இருக்கக்கூடிய வீட்டில் இதே போல் ஜாம் செய்து வச்சிட்டிங்கன்னா பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதே போல் ஒரு ப்ரெட் எடுத்து இந்த ஜாம் தடவி கொடுத்துட்டோன்னா பிள்ளைங்களுக்கும் வயிறு நிறைய சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லாத டைமில் இதே போல் நம்ம செய்துட்டோன்னா இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ கூட நம்ம சாப்பிட முடியும். இது போல் ஒரு ஜாம் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம்.